ஹலோ மக்களே! நம்ம தச்சுமா சேனல்ல இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக தான் இருக்கும். இதில் நல்லெண்ணெயில் பண்ணது செம்மையாக இருந்தது. இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். கருவேப்பிலை வந்து காயணுன்ற அவசியம் கிடையாது. இந்த எண்ணெயிலேயே நீங்கள் வதக்கி எடுத்துட்டிங்கன்னா மொறு மொறுன்னு ஆகிடும். 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதுவும் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னும் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெயை. 2 ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் வந்து உளுந்து. இதுவும் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா வந்து எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4, 5 போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கெடாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு கொட்டை புளி. இது எல்லாமே சேர்த்து வறுத்து காய வச்சுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் தூவிட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தோசைக்கு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். பாய்.